வணக்கம். திரையரங்கம். ப்ரீடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். சூப்பர் நேச்சுரல் என்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டான் ட்ரச்டன்பெர்க். டெக் என்ற அரக்க உருவத்தை கொண்ட மனிதனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. யாட்ஜா அப்படின்றது ஒரு கிரகம். அந்த கிரகத்தில் வாழக்கூடிய ராட்சச மனிதன் அவன்தான் ட்ரெக். அவன் தன்னுடைய தந்தையான ஜோர் அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு வேறு ஒரு கிரகத்திற்கு பயணம் செய்து செல்வதாக பயணமாகிறான். அந்த கிரகத்தினுடைய பெயர் ஜென்னா. அங்கு இருக்கக்கூடிய கேலிஸ்க் என்ற அரக்கத்தனமான உருவத்தை கொண்ட மனிதனை சந்தித்துவிட்டு வெற்றிகரமாக நான் திரும்பி வருவேன் என்ற வாக்குறுதியை தன் தந்தையிடம் கூறிவிட்டு அங்கிருந்து ட்ரெக் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். தான் பயணித்து செல்லக்கூடிய வழியில் அவனுக்கு பல வகையான நினைத்து பார்க்க முடியாத புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன. போகும் வழியில் டெக் தியா என்ற பெண்ணை பார்க்கிறான். அவளுடைய உடல் பாதி மட்டுமே இருக்கிறது. இடுப்புக்கு கீழே கால்கள் அவளிடம் இல்லை. கால்கள் வேறு எங்கோ இருக்கின்றன. அந்த கால்களை திரும்பவும் இணைத்தால்தான் அவள் முழு உருவத்தை பெற முடியும். இப்படிப்பட்ட அவல நிலையில் அவள் இருக்கிறாள். அவர்கள் இருவருக்கும் இடையே நட்பு உண்டாகிறது. இருவரும் சேர்ந்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள். தியாவுடைய நோக்கமும் ஜென்னா கிரகத்தில் இருக்கக்கூடிய கேலிஸ்கை சந்திப்பதுதான். இருவரும் ஒரே நோக்கத்துடன் இருப்பதால் சேர்ந்து பயணித்து செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய பயணத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் பட்டு. தவளையை போல இருக்கக்கூடிய சிறிய உருவம் அது. பட்டையும் தங்களுடன் இணைத்து கொள்கிறார்கள். மூவரும் பயணித்து செல்லும்போது பல வகையான அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. ஒரு இடத்தில் தியாவிற்கு சொந்தமான கால்கள் இருக்கின்றன. அந்த கால்களை பார்த்த பிறகு அந்த கால்களை தன்னுடன் இணைத்து கொண்டு அவள் முழு உருவத்திற்கு சொந்தக்காரியாக ஆகிறாள். தியாவின் சகோதரியால் அவர்களுக்கு மிகப்பெரிய இன்னல்கள் உண்டாகின்றன. அவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் பயணித்து ஜென்னா என்ற அந்த கிரகத்தை அடைகிறார்கள். அங்கு கேலிஸ்க் என்ற அந்த ராட்சச மனிதனையும் சந்திக்கிறார்கள். அங்கு பல எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அனைத்தையும் தாண்டி தங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் தீர்த்து கட்டி வெற்றிகரமாக அவர்கள் மூவரும் எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு வந்து சேர்கிறார்கள். அப்போது தங்களுடைய இனத்திற்கே தலைவனாக ஆகக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் டெக். படத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த 3 கதாபாத்திரங்கள் மட்டுமே படத்தினுடைய முடிவில் எஞ்சி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் தீர்த்து கட்டப்பட்டு விடுகிறார்கள். படத்தினுடைய இறுதியில் இவர்கள் மூவரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. டிமிட்ரியஸ் ஸ்கட்டர் கோலோமாட்டாங்கி இவர்தான் டெக்கு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். தியா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் எல்லி ஃபேனிங். படம் முழுக்க வரக்கூடிய கனமான கதாபாத்திரம் இது. இந்த கதாபாத்திரத்தில் மிகவும் அனாயாசமாக இந்த நடிகை நடித்திருக்கிறார்.
ரோஹிணி நாயாரன் இவர்தான் பட் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை வரக்கூடிய இந்த கதாபாத்திரம் படத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வகையான கலகலப்பு உணர்வை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஜெஃப் கட்டர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அரக்கத்தனமான தோற்றங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அடர்ந்த வனப்பகுதிகளில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. நம் கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்காத பல வினோதமான உலகங்களை, கிரகங்களை இந்த திரைப்படத்தில் பார்க்கிறோம். அங்கு படமாக்கப்பட்ட காட்சிகளில் இந்த ஒளிப்பதிவாளருடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை நன்கு நம்மால் உணர முடிகிறது. டான் ட்ராச்டன்பெர்க் சூப்பர் நேச்சுரல் என்ற வகையைச் சேர்ந்த இந்த திரைப்படத்தை அருமையாக இயக்கி இருக்கிறார். மாறுபட்ட சூப்பர் நேச்சுரல் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த ஹாலிவுட் திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.